இப்போ தாவேகா ஆட்சியை பிடிக்கும்ன்றத நம்பிக்கை தான் எனக்கு இருக்கு. திமுக ஆட்களே இன்னைக்கு பாருங்க, எல்லாருமே ரொம்ப விரக்தியின் உச்சத்தில் இருக்காங்க. தாவேகா என்ற ஒரு அரசியல் கட்சியை அதை ஆதரிச்ச கேவலம். இவங்கெல்லாம் உத்தம புத்திரர்கள், அப்படியே பத்திரம் மாத்து தங்கம். ஆட்சி மாற்றம் தேவையா இல்லை இப்போ இருக்கிற அரசாங்கமே தொடரலாமன்னா 62% ஆட்சி மாற்றம் தேவைன்னு இருக்காங்க. விஜய் மட்டும் திருச்செந்தூர்லாம் போயிட்டு வந்திருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை தேங்க் த காட், நன்றி கடன், நேர்த்தி கடன். சேகர் பாபு தான் அவரே ஜெயிப்பாரான்னு தெரியல துறைமுகத்தில். அவர் தான் இல்லை கவர்னர் மாளிகையில் திரும்ப அவர் போய் பேசுவார், உறுதிமொழி எடுப்பார். எங்கே போய் உறுதிமொழி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் 4ஆம் தேதி. அவருக்கு இப்போ ஒரே ஒரு சேலஞ்சு தான் இருக்குது. எம்ஜிஆர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. 1977 எம்ஜிஆர் 30% ஓட்டை வாங்கி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சார் சந்தித்த முதல் தேர்தலில். எம்ஜிஆர் ரெக்கார்டை அவர் ஈக்குவல் பண்ணுவாரா உடைப்பாரா தெரியாது. வாய்ப்புகள் இருக்கு அதை அவர் மீறதுக்கு. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். GT Holidays, South India's #1 travel brand. இப்போ 4ஆம் தேதி ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள்லாம் பேசுகிறத கேட்கும்போது இப்போவே ரிசல்ட் தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது சப்போஸ் மறுபடியும் டிஎம்கேவே ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா தாவேகாவோட நிலைமை என்னவா இருக்கும்? அடுத்த கட்டத்துக்கு அவங்க மூவ் ஆவாங்களா? அடுத்த எலெக்ஷனுக்கு நிற்பாங்களா? அப்படின்றதே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இந்த கேள்வியே ரொம்ப ப்ரிமெச்சூர்ட். 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். இப்போ தாவேகா ஆட்சியை பிடிக்கும்ன்றத நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது. திமுக ஆட்களே இன்றைக்கி பாருங்கள், எல்லாருமே ரொம்ப விரக்தியின் உச்சத்தில் இருக்காங்க. அவங்க பேச்செல்லாம் பார்த்தீங்களா? ஒருத்தர் பேசுகிறாரு, தாவேகாக்கு இதுக்கப்புறமா ஓட்டு போட்டவங்கெல்லாம் அதெல்லாம் கேவலன்றாரு. அந்த ஆங்கர் சொல்கிறாங்க ஒரு டிவியில், புதிய தலைமுறை தான் ஏன் மறைக்கணும் ஒரு டிவின்னு. அந்த ஆங்கர் சொல்கிறாங்க, சார் தமிழ்நாட்டு மக்கள் தான் சார் ஓட்டு போட்டிருக்காங்க, செவ்வாய் கிரகத்திலிருந்தோ அமெரிக்காவிலேருந்தோ ஓட்டு போடல, தமிழ்நாட்டு மக்கள் தான் சார் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா இல்லை ரொம்ப கேவலம். அதாவது தாவேகா என்ற ஒரு அரசியல் கட்சியை அதை ஆதரித்த கேவலம். இவங்கெல்லாம் உத்தம புத்திரர்கள், அப்படியே பத்திரம் மாத்து தங்கம், பவள விழா பாப்பாக்கள். அதனால் இவங்களுக்கு ஓட்டு போட்டால் அது நல்ல விஷயமா. ஸோ த வே தே ட்ரீட் த ஓட்டர்ஸ் ஆஃப் டிவிகே, இதுவே அவங்களுடைய அந்த இது தெரியுது, தோல்வி மனப்பான்மை. ஏன்னா நிறைய எக்ஸிட் போல் ரிசல்ட்டெல்லாம் ஆளுங்கட்சிக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோங்க. இப்போ மீடியா கையில் இருக்குல்ல. 4ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு விட போகிறாங்க. அதுவே கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா ஒப்பீனியன் போல் எல்லாத்தையும் பெண் நிறுவனம் தலையிட்டு உண்மையை சொல்ல வேணான்னு மறைச்சிருக்காங்க. ஆனால் அவ்வளோ மறைச்சா கூட நீங்கள் என்ன தான் மறைச்சாலும் ஒன்று வெளியே வந்துடும்னுவாங்களா. அந்த மாதிரி ஜூனியர் விகடனில் 2 விஷயம் வெளியே வந்தது. ஒன்று, யார் நீங்கள் விரும்புகிற முதலமைச்சர் 2026க்கு பிறகுன்னு சொன்னால் விஜய்னு 44% சர்வே பண்ணதான் அவங்களே அச்சடிச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 28% தான் ஸ்டாலினுக்கு, எக்ஸிஸ்டிங் சீஃப் மினிஸ்டருக்கு. 25% தான் ஃபார்மர் சிஎம் எடப்பாடி. இவங்க 2 பேரும் சிஎம் நாற்காலியில் உட்காந்து எழுந்திருக்கிறாங்க. ஆனால் விஜய் நியூ அவருக்கு 44 கொடுக்குறாங்க. ஸோ காற்று எந்த வழியில் எந்த திசையில் வீச. அதே போல் ஆட்சி மாற்றம் தேவையா இல்லை இப்போ இருக்கிற அரசாங்கமே தொடரலாமன்னா 62% ஆட்சி மாற்றம் தேவைன்னு இருக்காங்க. நான் சொல்ல, ஜூனியர் விகடன் சர்வே தான். இந்த 2 இண்டிகேட்டரை எடுத்துகிட்டு ரிசல்ட்டை பாருங்கள் நீங்கள். இப்போ ரிசல்ட் எப்படி வரும், தாவேகா எதிர்காலம் எப்படி இருக்கும்னா, என்ன நடந்தாலும் தாவேகா ஹியர் டு ஸ்டே ஃபார் அனதர் 25-30 இயர்ஸ்ங்க. அது கண்டிப்பாக நீடித்து நிலச்சி நிற்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவர் தான் சொல்லிட்டாரு, நோ கோயிங் பேக். அவர் ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவார், அவர் சினிமா நடிக்க போயிடுவார். இப்படியெல்லாம் அவதூறுகள். அதெல்லாம் அவரை பொறுத்தவரை இல்லை. எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு பிரச்சனையை செய்கிறதுக்கு முன்னால், தொடங்கிறதுக்கு முன்னால் 100 வாட்டி யோசிப்பார். ஆனால் அதில் காலை வச்சுட்டார், நான் டோன்ட் கோயிங் பேக். நம்ம பார்த்தோம்ல, ஜனநாயகன்லேருந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாங்க, பர்சனல் லைஃப்லலாம் ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஆனால் அவர் ஏதாவது ஒரு இன்ச்சு மாறினாரா?
விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் பிரகடனம் பண்ணதுலேருந்து ஒரு இன்ச்சு மாறி இருக்காரா? இல்லை. அதனால் அவர் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை வெற்றிகரமாக தொடருவார் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஓகே சார், இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு பிரச்சாரங்கள் எல்லா கட்சியுமே பண்ணிட்டு இருந்தாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆனால் விஜய் மட்டும் திருச்செந்தூர்லாம் வந்து போயிட்டு வந்திருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை தேங்க் த காட், நன்றி கடன், நேர்த்தி கடன். அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்னு சொல்லி இவங்களா மாதிரி ட்ராமா போட்டு துர்கா ஸ்டாலின் விட்டு பூஜை சோழியன் போட்டு ஜாதகம் பார்க்கறதெல்லாம் இல்லையா. அவர் வந்து தெளிவாக பெரியாரை கொள்கை தலைவராக அறிவித்த போதே சொன்னார், கடவுள் மறுப்பு மதம் சம்பந்தமான கொள்கைகளில் பெரியாரை நாங்கள் ஏற்றுக்கலைன்னு சொல்லிட்டாரு. அவர் எம்மதமும் சம்மதம்ங்க. அவர் பார்ன் இன் ஏ கிறிஸ்டியன் ஃபேமிலியாக இருந்தாலும், அவர் பேர் ஜோசப் விஜயா இருந்தாலும், அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா ரம்ஜானுக்கு போகிறார், நோன்பு இருக்கிறாரு, கிறிஸ்துமஸ் விழா, இந்து கோயில் திருச்செந்தூருக்கு போய் வேலை தூக்குறாரு. அவரை பொறுத்தவரையே ஈ ரெஸ்பெக்ட் ஆல் ரிலிஜன்ஸ். அது அவர் வந்து அதான் மதச்சார்பற்றதுன்னா ஏத்திசம் இல்லை, கடவுள் மறுப்பு அல்ல, செக்குலரிசம். செக்குலரிசம் மீன்ஸ் ரெஸ்பெக்டிங் ஆல் ரிலிஜன் ஈக்குவலி அண்ட் த கவர்மெண்ட் ஷால் நாட் ஃபாலோ எனி ரிலிஜன். அதான் செக்குலரிசம். ஸோ அவர் சோசியல் ஜஸ்டிஸ், செக்குலர் வேல்யூஸை கரெக்டாக தான் போயிட்டுருக்காரு. ஓகே சார், நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இப்போவும் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தோம். நீங்கள் பேசும்போது தெளிவாக ஒரு விஷயம் இருந்தாலும் சாருக்கே வந்துட்டு வருவார், ஹி கேன் தான் சொல்கிறாரு, ஹி வில் அப்படின்றத சொல்ல. அது எப்படிங்க நான் சொல்ல முடியும்? மக்கள் தானேங்க எஜமானர்கள், மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க. லெட் அஸ் வெயிட் ஃபார் ஃபர்தர் 4-5 days. எல்லாம் வெளியே வரப்போகுது. மக்கள் தீர்ப்பை மதித்து தானே ஆகணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஜனங்க என்ன பண்ணுறான்னா, ஃபஸ்ட் டைமு ஓட்டு போடவே வர்றதில்லைன்னு இருந்தவன் பூரா கிளம்பி வந்துட்டான். ஸோ அதுதான் இன்றைக்கி சென்னை மாநகரத்தையும் சென்னை மாவட்டத்தையும் ஆட்டி படைச்சிருக்குது. நார்மலாக சென்னை வந்துங்க எப்போவுமே லேக் பிஹைண்டாக இருக்கும். இப்போ போன முறை 73% டோட்டல் தமிழ்நாடு ஓட்டிங்னா சென்னை ஜஸ்ட்டு 62% தான். 16 தொகுதி ஆவரேஜ் சொல்கிறேன். அப்போ ஒரு 11% கம்மியாக தான் இருக்கும். இது வந்து அர்பன் மென்டாலிட்டிங்க. ஏன்னா இவன் வந்து எந்திரத்தனமான வாழ்க்கையில் பக்கத்து வீட்டுக்காரன் எவனே தெரியாது, அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பான். இவனை உண்டு, வேலை உண்டு, அங்கே இங்கே அலைவான். இவனுக்கு அந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் இல்லை, ராமன் ஆண்டால் என்ன, லட்சுமணன் ஆண்டால் என்ன, நமக்கு சாப்பாடு கிடைக்குதான்னு ஓடிட்டு இருப்பான். ஏன்னா இஸ் ரன்னிங். இங்கே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அர்பனில். ரூரல் அப்படி இல்லை, ஒவ்வொருத்தன் வீட்டில் யார் என்ன வேலை செய்கிறான்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த ஆட்கள் இருக்கான் பாருங்க, ஃபஸ்ட் டைம் இவன்லாம் வந்து ஓட்டு போட்டான். விளைவு என்னன்னா, ஒரு வில்லேஜ், ஸ்லீப்பி வில்லேஜ் தொகுதியான எடப்பாடி வில்லேஜ் சேலம் டிஸ்ட்ரிக்டில் 90%, ராதாகிருஷ்ணன் நகர் ஆர்கே நகர் சென்னையில் 90%. ஹவ் இட் ஹஸ் ஹேப்பன்? பெரம்பூர் 89%, கொளத்தூர் 84%, ஆவரேஜாக 80க்கு மேலே வந்துடுச்சு சென்னை. ஸோ நவ் இட் ஹஸ் ஈக்குவல்டு வித் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது எப்படி இந்த மந்திரம் வந்து? பிகாஸ் விஜய் ஃபேக்டர். சில பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஊடகங்கள்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு மத்தியானத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஓவர் டேக் பண்ண. இது வந்து அந்த எஃபெக்ட் இல்லை, இது எஸ்ஐஆர் எஃபெக்ட். நான் ஃபீல் பண்ணுறேன் ஜென்யூனாக, தெர் ஆர் 3 factors which increased the voting. ஒன்று வந்துங்க எஸ்ஐஆர் ஃபேக்டர். ஏன்னா குறைவாது இல்லை வாக்குகள், அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் நார்மலாக. இது ஒன்று. ரெண்டாவது வந்து விஜய் ஃபேக்டர், இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். மூணாவது வந்து இன்டியூஸ்மெண்ட்ஸ். 2000 கொடுத்துருக்காங்க, கொடுக்கலன்னு எங்கேயாவது சொல்ல சொல்லுங்கள். 234 தொகுதியிலையும் திமுக அண்ணா திமுக போட்டி போட்டுக்கிட்டு பரிசு பொருட்கள் காசை அள்ளி வீசியிருக்காங்க. இது ஒன்று. நாலாவது ஆன்டி இன்கம்பன்சிங்க. அரசு மேலே இருக்கிற அந்த கோபம், ஆத்திரம், அது வந்து இவங்களுக்கு காட்சி பண்ணவே முடியல. காரணம் என்ன? இவங்க பெரிய போர்வை போட்டு ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல்னு. இது வந்து மக்கள் வந்து தே ஆர் நாட் வெல், தே ஆர் ஸ்ட்ரகிளிங், தே ஆர் சஃபரிங். ஸோ அது இந்த 4 ஃபேக்டர் தாங்க இந்த பர்சன்டேஜோ ஆக்சுவல் ஓட்டோ அதிகமானதுக்கு காரணம். அது மொத்தமாக திமுகவுக்கு எதிராக தாங்க வரும், திமுகவுக்கு ஆதரவு. அதனால் திமுக வந்து 200 மாரி இப்போ வாய மூடிட்டு இருக்காங்களே பார்த்தீங்களா? யாராவது சேகர் பாபு தான் அவரே ஜெயிப்பாரான்னு தெரியல துறைமுகத்தில். அவர் தான் இல்லை கவர்னர் மாளிகையில் திரும்ப அவர் போய் பேசுவார், உறுதிமொழி எடுப்பார்னு. எங்கே போய் உறுதிமொழி எடுக்க போகிறாங்கன்னு தெரில. அவன் துண்டா காணும் துணியை காணும்னு ஓட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் 4ஆம் தேதி. விஜயை பொறுத்தவரை இல்லைங்க, பெரிதினும் பெரிது கேள்னு பாரதி சொன்ன மாதிரி எய்ம் ஹை. அவர் அச்சீவ் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன், இன்றைக்கும் நம்புகிறேன், ஆட்சி அமைப்பார்னு.
அமைக்கலைன்னா ஹெவன்ஸ் வில் நாட் ஃபால். ஒன்றும் குடி முழுக போகிறதில்ல. ஆல்ரெடி சர்பாஸ் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் விஜயகாந்த். இன்றைக்கி எல்லா மீடியாவில் ராத்திரியில் உட்காந்து என்ன பேசுகிறாங்க, இல்லை 25% வரும், ஆனால் ஓட்டு கன்வெர்ட் ஆகாது சீட்டான்றான். சரி, விஜயகாந்த் இவ்வளோ பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, இன்றைக்கும் விஜயகாந்த் ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் எத்தனை சீட்டு ஜெயித்தார்? இஸ் ஓன் சீட் இன் விருதாச்சலம் ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயித்தார். 234 போட்டி போட்டு எவ்வளோ ஓட் பர்சன்ட் 8 பாயிண்ட் சம்திங் வாங்கினார். தட் வாஸ் த மேக்ஸிமம். நீங்களே சொல்கிறீங்க இப்போ அவர் 7-8 தொகுதியாவது ஜெயிப்பார், அவர் 25% வாங்குவாருன்றீங்க. ஸோ எஸ் ஆல்ரெடி சர்பாஸ் தி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்டார்ஸ். கமல்ஹாசன்லாம் 5% வாங்கி அவரே தோத்தார் கோயம்புத்தூர் தெற்கில் வானதி கிட்ட. ஸோ ரஜினிகாந்த் பயந்து ஓடியே போயிட்டார். சிவாஜி கணேசன்லாம் பயங்கர ஹிமாலயன் டிஃபீட்டு. சிவாஜி அவங்களாம் பெரிய நடிகர்கள். சரத்குமார்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு வச்சிங்களேன், அவர் கட்சியை கழிச்சிட்டு போய் உட்காந்துட்டார் இதில் பாஜகவில். ஸோ விஜய் ஹஸ் ஆல்ரெடி அச்சீவ்டு வாட் இஸ் ப்ரெடசஸர்ஸ் ஹவ் நாட் குட் நாட். அவருக்கு இப்போ ஒரே ஒரு சேலஞ்சு தான் இருக்குது. எம்ஜிஆர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. 1977 எம்ஜிஆர் 30% ஓட்டை வாங்கி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சார் சந்தித்த முதல் தேர்தலில். நான் அதை தான் ரொம்ப வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். வெதர் ஈ கேன் அச்சீவ், ஈ கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது நடக்குமா நடக்காதா தெரியாது. அவருக்கு எஞ்சி இருக்கிறது இதுதான். இப்போ சில பேர் சொல்கிறாங்க, ஏங்க அவருக்கு என்னங்க கட்டமைப்பு இருக்குது, 2 வருஷங்க. எம்ஜிஆர் 20 வருஷம் திமுகவில் இருந்தாருங்க, அவருக்கு ஃபேன் ஃபாலோயிங்கு பார்ட்டிலாம் இருந்ததுங்க. அது மாதிரிலாம் முடியாது. அவங்களுக்கெல்லாம் என்ன தெரிலன்னா, ஒன்றிணைந்த ஆந்திரா, யூனிஃபைடு ஆந்திரா, இன்றைக்கி அது 2 ஸ்டேட் ஆகிடுச்சு, தெலங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ். இந்த ஆந்திராவில் என்டி ராமாராவ்னு ஒரு நடிகர், ஃபேமஸ் ஆக்டர், தெலுங்கு தேசம்ன்ற கட்சியை தொடங்கி 10வது மாதமே ஆட்சியை பிடிச்சிட்டார். ஸோ ஜனங்க உங்களை ஆட்சிக்கு அமர்த்தணும்னு நினச்சிட்டாங்கன்னா, நீ எவ்வளோ நாள் ஆட்சி அரசியலில் இருந்த, நீ எவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. உட்கார வச்சுருவாங்க. அதுபோல் என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி விஜய் ஹஸ் அச்சீவ்டு லாட். அவருக்கு சேர்ந்த கூட்டம் ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ரெக்கார்டை அவர் ஈக்குவல் பண்ணுவாரா உடைப்பாரா தெரியாது. வாய்ப்புகள் இருக்குது அதை அவர் மீறுறதுக்கு. ஓகே சார், இப்போ இந்த 4ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும், இல்லையோ மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. யூ ஆர் வெல்கம். கண்டிப்பாக வருவேன். ரொம்ப நன்றி சார். ஓகே. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். GT Holidays, South India's #1 travel brand.